அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். இது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1 உத்தமசீலியார் காண்டம் அத்தியாயம் 32 குழப்பமும் வருத்தமும். காவிரி அலைகளின் ஓசை எப்போதும் தஞ்சை மக்களுக்கு ஒருவித நிம்மதியை கொடுக்கும். ஆனால் இன்று அதே அலைகள் கரையில் மோதும் சத்தம் ஏதோ ஒரு மரண ஓலத்தைப் போலவே கேட்டது. ஆற்றங்கரையில் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த படகுகளிலிருந்து போர்க்களத்தில் வீரமரணமடைந்த கோவிந்தன் மற்றும் கிருஷ்ணனின் உடல்கள் மெல்ல இறக்கப்பட்டன. அவர்களைச் சுற்றி நின்றிருந்த படை வீரர்களின் முகங்களில் வெற்றி பெருமிதத்தை விடவும் தங்களின் இளம் தளபதிகளை இழந்த சோகம் பாரமாய் இறங்கியிருந்தது. ராஜாதித்தர், அரிஞ்சயன், சுந்தரன் ஆகிய மூவரும் குதிரைகளிலிருந்து இறங்கினார்கள். அவர்களின் கண்கள் சிவந்திருந்தன. வடதிசை போரில் நெல்லூரை கைப்பற்றி சோழரின் புலிக்கொடியை நிலைநாட்டிய செம்பியனின் பெரும் படையை அங்கேயே முகாமில் இருக்க ராஜாதித்தர் ஆணையிட்டிருந்தார். வெற்றி செய்தியை விடவும் இந்த மரணச் செய்தி பேரரசரை அதிகம் பாதிக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். திருக்கோவிலூரில் மீதி படையை நிறுத்தி அதன் பாதுகாப்பு பொறுப்பை தளபதி வெள்ளன்குமரனிடம் ஒப்படைத்தார் ராஜாதித்தர். வடதிசை எல்லை இப்போது உன் கையில் வெள்ளன்குமரா, எந்த ஒரு சிறு சலனமும் இன்றி கவனித்துக்கொள் என்று கூறிவிட்டு கனத்த இதயத்தோடு தஞ்சை நோக்கி திரும்பினர். தஞ்சைக்கு செல்லும் வழியெங்கும் ஒருவித நிசப்தம் நிலவியது. ராஷ்டிரகூடத்தின் வருங்கால தூண்களாக கருதப்பட்ட இருவர் மாண்டு போனது இந்த போரின் நோக்கத்தையே கேள்விக்குறியாக்கியிருந்தது. தஞ்சையில் பேரரசர் பராந்தகர் அனைவரையும் மிக விரைவில் வரச் சொல்லி ஓலை அனுப்பியிருந்தார். அந்த அவசரம் இளவரசர்களின் மனதில் ஒருவித அச்சத்தை விதைத்தது. அங்கே என்ன குழப்பமோ, தந்தை ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறார் என்று அவர்கள் தங்களுக்குள் கலங்கியவாறு குதிரைகளை தஞ்சை கோட்டைக்குள் செலுத்தினார்கள். அரண்மனைக்குள் நுழைந்தபோது சுந்தர சோழனுக்கு மகன் பிறந்திருக்கும் நற்செய்தி அவர்களை வரவேற்றது. ஒரு புதிய உயிர் ஜனனம் எடுத்திருப்பது மகிழ்ச்சி தர வேண்டிய விஷயம்தான். ஆனால் அந்த செய்திக்கு பின்னால் ஒரு பெரும் பேரிடி காத்திருந்தது. ராஜாதித்தரின் பேரனும் சோழ ராஷ்டிரகூட ராஜதந்திர உறவின் அடையாளமாகவும் எதிர்கால வாரிசாகவும் பார்க்கப்பட்ட பாலகன் கோவிந்த கிருஷ்ணன் மர்மமான முறையில் விஷம் தீண்டி மாண்டு போன செய்தி அரண்மனை சுவர்களெங்கும் எதிரொலித்தது. அந்த பிஞ்சு பாலகனின் மரணம் ஒரு தனிப்பட்ட இழப்பு மட்டுமல்ல, அது சோழ பேரரசின் ஒரு பெரும் கனவின் வீழ்ச்சி. மறுபுறம் காதலுக்காக தன் வீரத்தையே பணயம் வைத்து வீரகேரனிடம் தோற்றுப்போன உத்தமசீலனும் தன் தம்பிக்காக பெண் கேட்டுச் சென்று கடும் அவமானத்தை சந்தித்த அனுபமாவும் சோழம் திரும்பியிருந்தனர். அவர்களின் முகங்களிலும் தோல்வியின் நிழல் படிந்திருந்தது. வடதிசை படையெடுப்பு முடிவடைந்ததும் சோழத்தின் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய பிறகு தாங்கள் கண்ட பல வண்ணமயமான கனவுகளை நனவாக்கலாம் என்று அவர்கள் காத்திருந்தனர். ஆனால் விதி அவர்கள் முன்னால் ஒரு சூன்யத்தை நிறுத்தியிருந்தது. அவர்கள் கண்ட அத்தனை கனவுகளும் திட்டமிட்ட அத்தனை எதிர்காலமும் ஒரே இரவில் பாழாய்ப் போயின. இந்த துயரங்களுக்கு மகுடம் வைத்தது போல மற்றுமொரு சம்பவம் நடந்தது. பராந்தகரின் மகளான வீரமாதேவியும் இராஜாதித்தரின் மகள் சோமியாதேவியும் அத்தனை பேர் சொல்லியும் கேட்காமல் தங்கள் கணவர்களின் சிதையில் ஏறி உடன்கட்டை ஏறிய செய்தி சோழ நாட்டையே உலுக்கி போட்டது. அந்த பெண்களின் தியாகம் ஒரு வீர காவியமாக பேசப்பட்டாலும் ஒரு தந்தையாக பராந்தகருக்கும் இராஜாதித்தருக்கும் அது ஆறாத வடுவாக மாறியது. தங்கள் சகோதரியை இழந்த வடு உத்தமன், அரிஞ்சயன், கண்டராதித்தன், அனுபமா என அனைவரையும் சொல்லனா துயரத்தில் ஆழ்த்தியிருந்தது. இதே நேரத்தில் தென்கொங்கு நாட்டிலும் சிற்சில பரபரப்பு சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன. தென்கொங்கு நாட்டின் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு இடையேதான் வீரகேரளனின் கோட்டை அமைந்திருந்தது. அந்த ரகசிய மாளிகை அன்று வழக்கத்திற்கு மாறான ஒரு நிசப்தத்தை கொண்டிருந்தது. ஆனால் அந்த நிசப்தத்திற்கு பின்னால் ஒரு மாபெரும் எரிமலை வெடிக்க காத்திருப்பதை அங்கிருந்த காற்று உணர்த்தி கொண்டிருந்தது. பாண்டிய நாட்டின் இழந்த பெருமையை மீட்பதற்காக 5 ஆண்டுகளாக கானகத்திலேயே வாழ்ந்து அங்கேயே ரகசியமாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டவன் ஸ்ரீவல்லபன். பாண்டிய பேரரசர் சடையன் மாறன் ராஜசிம்மனுக்கும் சிங்களத்து இளவரசிக்கும் பிறந்தவன். மாறன் சடையன் எனும் பட்டத்தோடு நாடு கடந்த பாண்டிய சக்கரவர்த்தியாக அறியப்பட்டவன். வெறும் 18 வயது இளைஞன்தான். ஆனால் பாண்டிய வம்சத்தின் ஒட்டுமொத்த எதிர்காலமும் அவனது புஜங்களில்தான் சுமத்தப்பட்டிருந்தது. வீரகேரளனும் சுந்தரகேரளனும் வான்மதியும் ராஜசிம்ம பாண்டியனுக்கும் சேர இளவரசிக்கும் பிறந்தவர்கள் என்றாலும் அவர்கள் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளைப் போலவே பாசம் பாராட்டி வந்தனர். வீரகேரளனும் சுந்தரகேரளனும் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் பாண்டிய நாட்டின் முடிசூடா சக்கரவர்த்தி என்ற முறையிலும்
தங்கள் ஆருயிர் தம்பி என்ற முறையிலும் ஸ்ரீவல்லபனிடம் அளவற்ற பணிவையும் அன்பையும் காட்டி வந்தனர். இந்த ஸ்ரீவல்லபன் என்பவன் நிஜமாகவே இருக்கிறானா அல்லது பாண்டியர்கள் சோழர்களை குழப்புவதற்காக பரப்பிய வதந்தியா என்ற சந்தேகம் சோழ தேசம் முழுவதும் இருந்தது. செண்பகமித்ரா கூட இதை ஒரு கட்டுக்கதை என்றே இத்தனை காலம் நம்பி வந்தாள். முன்பு ஒருமுறை உத்தமன் சீலனுடன் நந்தவனத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது உத்தமன் அவளிடம், பாண்டிய இளவல் ஸ்ரீவல்லபன் பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்டிருந்தான். அதற்கு செண்பகா ஏளனமாக சிரித்துவிட்டு, அப்படி ஒருவன் இருப்பதாக நான் நினைக்கவில்லை உத்தமா. சோழர்களின் கவனத்தை சிதறடிக்கவும் அவர்களை உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்தவும் பாண்டியர்கள் கிளப்பிவிட்ட வதந்திதான் அந்த பெயர். கற்பனையில் ஒரு வீரனை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான் என்று அடித்து கூறினாள். ஆனால் அன்று அவள் கண்ட காட்சிகள் அவளது எண்ணங்களை தவிடுபொடியாக்கிவிட்டன. அன்று தென்கொங்கு நாட்டின் எல்லைப் பகுதியில் ஒரு சாதாரண வணிகன் போல எவ்வித ஆரவாரமும் இன்றி ஒருவன் நுழைந்தான். சோழ ஒற்றர்களின் கண்கள் தேசமெங்கும் வியாபித்திருந்த அந்த சூழலில் மிக சாதாரணமான உடையில் தலைப்பாகை அணிந்து குதிரை மீது அமர்ந்து வந்த அந்த வாலிபனை பார்த்தால் ஒரு பெரும் சக்கரவர்த்தி என்று எவரும் சொல்ல மாட்டார்கள். வடவெல்லையில் சோழர்களின் ஆதரவோடு போரிட்ட கோவிந்தனும் அவனது மகன் கிருஷ்ணனும் உயிரிழந்த செய்தி கேட்டதும், ராஷ்டிரகூட படைகள் சோழர்களை பின்வாங்கச் செய்த தகவல் அறிந்ததும் ஸ்ரீவல்லபனுக்குள் ஒரு புதிய தைரியம் பிறந்தது. இத்தனை காலம் கானகத்து இருளில் மறைந்திருந்த சிம்மத்தின் மைந்தன் முதல் முறையாக வெளிச்சத்திற்கு வர தீர்மானித்தது. அவன் வீரகேரளனின் மாளிகைக்குள் நுழைந்தபோது அங்கிருந்த காவலாளிகள் கூட அவனை அடையாளம் காணவில்லை. ஆனால் அவன் தன் லிச்சினை பதக்கத்தை காட்டிய அடுத்த நொடி மாளிகையே பதறும் வகையில் ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. செண்பகமித்ரா தன் அந்தப்புறத்து உப்பரிகையில் நின்று கீழே நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்தாள். வீரகேரளனும் சுந்தரகேரளனும் பதறி அடித்துக்கொண்டு ஓடிச் சென்று அந்த புதியவனை எதிர்கொண்ட விதம் அவளை வியக்க வைத்தது. எப்போதும் கருவத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கும் வீரகேரளன் அந்த சிறுவனிடம் காட்டிய பணிவு அவளுக்குள் ஒரு திகைப்பை உண்டாக்கியது. யார் அவன்? ஒரு சாதாரண வணிகனுக்கு இத்தனை மரியாதையா என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்த போதே அவளது அண்ணன் சேனன் மூச்சிறைக்க ஓடி வந்தான். ஒரே இரவில் சிங்களத்திலிருந்து இவன் எப்படி வந்தான், ஏன் வந்தான் என்று யோசித்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். செண்பகா, என்ன இப்படி பார்க்கிறாய்? நான் கிளம்பி 3 நாட்கள் ஆகின்றன. எங்கே உன்னை சிறிய பரப்பை ஆளும் வீரகேரளனுக்கு கட்டி வைக்கும் சூழல் எழுந்துவிடுமோ என்ற யோசனையில்தான் வந்தேன். நல்ல வேளை, நம் அத்தை மகன் ஸ்ரீவல்லபன் வந்துவிட்டான். நம் அத்தை அமர்ந்த அதே பாண்டிய சிம்மாசனத்தில் நீ அமர வேண்டும் என்கிற என் ஆசை நிறைவேறும் காலம் கனிந்திருக்கிறது. உத்தமசீலன் வெறும் இளவரசன், ஸ்ரீவல்லபனோ சக்கரவர்த்தி. செண்பகா அவனை ஏற இறங்க பார்த்தாள். எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தி? எந்த நாட்டுக்கா? பாண்டிய நாட்டுக்குதான் முறைத்தான். அப்படியானால் ஏன் ரகசியமாக கூடுகிறீர்கள்? பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரைதானே, தென்கொங்கி அல்லவே? கிண்டலாக சொல்ல, விரைவில் மதுரை மீட்கப்படும் செண்படா. வீரகேரளனிடம் தோற்றுப்போன உத்தமனை மறந்துவிடு. நீ வருங்கால பாண்டிய பேரரசி ஆகப் போகிறவள். அதை மனதில் நினை. இழந்த பாண்டிய தேசத்தை மீட்கப் போகும் அந்த மாவீரனை நேரில் பார்க்கத்தான் பாண்டிய நாடே காத்திருக்கிறது என்று உற்சாகமாக கூறினான். சேனனின் பேச்சை கேட்டு செண்பகா எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை. நடப்பதை வேடிக்கை பார்ப்பதை தவிர அவளுக்கு வேறு வழிகளும் இல்லை. சேனன் ஸ்ரீவல்லபனை நோக்கி பணிவோடு ஊடி வந்த காட்சி அவளை துளியும் அசைக்கவில்லை. உப்பரிகையிலிருந்த இருவரும் கீழே உற்று பார்த்து கொண்டிருந்தனர். ஸ்ரீவல்லபன் தன் தலைப்பாகையை கழற்றிய போது அவன் முகத்தில் தெரிந்த அந்த தேஜஸும் பாண்டிய வம்சத்திற்கே உரிய அந்த மீன் விழிகளும் அவனது அதிகாரத்தை பறைசாற்றின. அவன் வீரகேரளனை பார்த்து புன்னகைத்தபோது அதில் ஒரு தம்பியின் பாசமும் ஒரு மன்னனின் கம்பீரமும் சரி விகிதத்தில் கலந்திருந்தன. வீரகேரளன் குனிந்து அவன் கையை பற்றிக் கொண்டு, சக்கரவர்த்தியே, உங்கள் வருகைக்காகத்தான் இந்த கொங்கு நாடு காத்திருந்தது. சோழர்களை வீழ்த்தும் காலம் கனிந்துவிட்டது என்று உணர்ச்சி பெருக்குடன் கூறினான். ஸ்ரீவல்லபன் மாளிகையின் மைய மண்டபத்திற்குள் நுழைந்தான். அவன் நடையில் இருந்த நிதானம் அவன் கானகத்தில் வளர்ந்தவன் என்பதை சொல்லவே இல்லை. மாறாக சிம்மாசனத்தில் அமர பிறந்தவன் என்பதை ஒவ்வொரு அடியிலும் உணர்த்தியது. வான்மதி ஓடி வந்து தன் தம்பியை தழுவிக்கொண்டாள். அங்கே நின்றிருந்த அனைவரின் கண்களிலும் ஒரு நம்பிக்கை ஒளி வீசியது.
இத்தனை காலம் ஒரு மாயையைப் போல, ஒரு நிழலைப் போல பேசப்பட்ட ஸ்ரீவல்லபன் இப்போது ரத்தமும் சதையுமாக அவர்கள் முன்னால் நிற்பது ஒரு மாபெரும் போர் பிரகடனமாகவே அவர்களுக்கு தெரிந்தது. செண்பகமித்ரா மெல்ல தூணின் மறைவிலிருந்து அவனை பார்த்தாள். உத்தமனிடம் தான் சொன்ன வார்த்தைகளை நினைத்து அவள் இப்போது வெட்கப்பட்டாள். இவன் வெறும் வதந்தி அல்ல, சோழ பேரரசின் அஸ்திவாரத்தையே அசைக்கப் போகும் ஒரு பெரும் சூறாவளி என்பதை அவள் அப்போதுதான் உணரத் தொடங்கினாள். ஸ்ரீவல்லபன் அங்கிருந்த வரைபடத்தை பார்த்தபடி, நாம் இனி மறைந்திருக்கப் போவதில்லை, காலம் கனிந்து கொண்டிருக்கிறது, சோழர்களின் இரத்தத்தால் பாண்டிய கொடியை துடைப்பேன் என்று முழங்கிய போது அந்த அறையே அதிர்ந்தது. அவனது குரலில் இருந்த உறுதி அங்கே நின்றிருந்த வீரகேரளனுக்கும் சுந்தரகேரளனுக்கும் புதிய இரத்தத்தை பாய்ச்சியது. சேனன் வியப்போடு தன் தங்கையை பார்த்து, பார்த்தாயா செண்பகா, வயது சிறியதுதான், ஆனால் வார்த்தைகள் ஒரு முதிர்ந்த போர் வீரனைப் போல இருக்கின்றன. இவன் வெறும் இளவரசன் அல்ல, பாண்டிய தேசத்தின் உயிர் நாடி என்றான். செண்பகா மௌனமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் உத்தமனின் நினைவு ஒருபுறம் இருந்தாலும் ஸ்ரீவல்லபனின் இந்த திடீர் வருகையும் அவனது ஆளுமையும் அவளுக்குள் ஒரு விவரிக்க முடியாத பயத்தையும் ஈர்ப்பையும் ஏற்படுத்தின. காயம்பட்ட புண்கள் கழிம்பை தேடுவது போல செண்பகாவின் காயம்பட்ட மனம் ஒரு ஆறுதலை தேடியது. தேசமே எதிர்நோக்கி காத்திருந்த அந்த மர்ம வீரன் இப்போது அவளது கண் முன்னால் நிற்கிறான். இது வெறும் தற்செயல் அல்ல, இது விதியின் ஆட்டம் என்பதை செண்பகா உணர்ந்தாள். தன் மைத்துனன் சேனன் அங்கு இல்லாதது கண்டு அவனை ஸ்ரீவல்லபன் தேட, அவன் தேடலை புரிந்து கொண்ட சேனன் குரல் கொடுத்தான். மைத்துனா, இங்கே இருக்கிறேன் என்று சேனன் கையசைக்க ஸ்ரீவல்லபன் மெல்ல திரும்பி உப்பரிகையை நோக்கினான். அவனது கண்கள் செண்பகாவின் கண்களோடு ஒரு நொடி சந்தித்தன. அந்த பார்வையில் ஒரு பேரரசனின் கர்வமும் ஒரு இளைஞனின் தேடலும் கலந்திருந்தது. அந்த ஒரு நொடியில் செண்பகாவின் இதயம் எதற்கோ தயாரானது போல துடித்தது. வதந்தியாக இருந்த ஸ்ரீவல்லபன் இப்போது அவளது வாழ்வின் நிஜமாக மாறி நிற்கிறான். இனி கொங்கு நாடும் சோழ நாடும் பாண்டிய நாடும் இந்த ஒரு சிறுவனின் வாழ்முனைக்கு கீழேதான் சுழலப் போகின்றனவா என்ற கேள்வி எழ அவள் மனம் அனிச்சையாக உத்தமனை நினைக்கத் தொடங்கியது. இந்த பிறவி முழுக்க காத்திருப்பேன் என்று நேற்றிரவு சொன்ன வீரகேரளனின் வார்த்தைகளே அவளை அசைத்து பார்த்திருந்தன. இப்போது ஸ்ரீவல்லபனின் வருகை. விதி என்னிடம் என்ன சொல்ல நினைக்கிறது என்று செண்பகா யோசித்தபடியே தன் மாளிகை நோக்கி நடந்தாள்.